WWE பேக்லாஷ் மேட்ச் அப்ஸை ப்ரிவ்யூ பண்ணலாம். சில சர்ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸும் நடக்கலான்னு ரூமர்ஸ் போகுது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மெயின் event WWE சாம்பியன்ஷிப்க்கு ஜான் சீனா ராண்டி ஆர்டன் ரெசல் பண்ண போகிறாங்க. ராண்டியோட ஹோம் டவுனில் தான் நடக்குது. சீனா ஆர்டன் நிறைய டைம் சாம்பியன்ஷிப்கே ரெசல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சீனா ஹீலாக இருக்க போகிறாரு, ஆர்டன் ஃபேஸாக இருக்க போகிறாரு. இந்த மேட்சை நிறைய வழியில் புக் பண்ணலாம். எது நல்லா இருக்கும்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்விட்டரில் ஒரு வீடியோ ரொம்ப நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சீனா ஆர்டனோட ஒரு மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் ரெஃபரியை அரைஞ்சு மேட்ச்சில் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். இப்போ சீனா ஹீலாக இருக்கிறனால அதே மாதிரியான நல்லா இருக்கும்னு சோஷியல் மீடியாவில் பேச்சு போகுது. ஹீல் சீனா ரெஸ்லிங்கை ரூயின் பண்ணணும்னு தான் ஐடியாவில் இருக்கார். மேட்சை இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷனை முடித்தா ஃபேன்ஸும் டென்ஷன் ஆவாங்க, என்னடா இப்படி முடிஞ்சிருச்சுன்னு. அது ரெஸ்லிங்கும் ரூயின் பண்ண மாதிரி ஆகும். சீனாக்கும் அது செம ஹீலான மூவாக இருக்கும் டிஸ்குவாலிஃபை ஆகிறது. ஆர்டன் ஹோம் டவுனில் வின் பண்ண மாதிரியும் இருக்கும். சீனாவோட சாம்பியன்ஷிப் ரெயின் கண்டினியூ ஆகவும் செய்யும். இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா, சீனா ரோட்ஸ் மேட்ச்லேயே டிராவிஸ் ஸ்காட் வந்தார். இந்த மேட்ச்லேயும் மேபி டிராவிஸ் ஸ்காட் வரலாம். ஒரு ரூமரும் போயிட்டுருக்கு, கோடி ரோட்ஸ் பேக்லாஷில் ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு. அது ஒரு ரூமர் தான் இப்போ வரைக்கும். சீனாவை இப்போதைக்கு WWE தோக்க வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜே ஊசோ ஆல்ரெடி ஃபேஸாக ஒரு சாம்பியனாக இருக்கார். சீனா ஒரு ஹீலா சாம்பியனாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. சீனாவோட கரியர் எப்படி முடிப்பாங்கன்னு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா அவர் ஹீலாவே ரிட்டையர் ஆவாரா இல்லை ஃபேஸ் டர்ன் பண்ணி ரிட்டையர் ஆக வைப்பாங்களான்னு பார்ப்போம். கோடி ரோட்ஸ் பேக்லாஷில் ரிட்டர்ன் ஆகிறதா இருந்தாலும் மேட்ச் அப்போ இன்டர்ஃபியர் ஆவாரா இல்லை சீனா வின் பண்ண அப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து சீனாவை அட்டாக் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டன் மேட்ச்சில் நிறைய ஸ்டோர் லைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது WWEக்கு. அடுத்த மேட்ச் கந்தர் வர்சஸ் பேட் மெக்காஃபி. இந்த மேட்ச் தான் சம்மந்தமே இல்லாத ஒரு மேட்சாக இருக்குது. ஜே ஊசோ கந்தர் ரெசல்மேனியா மேட்ச்சில் கந்தரை அவரோட சப்மிஷன் மூவ் வச்சு ஜே ஊசோ லாக் பண்ணி வின் பண்ணதே நிறைய ஃபேன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் கந்தரை பேட் மேக்காஃபே கூட போய் ஸ்டோரி லைனில் கொண்டு போனது இன்னுமே கந்தருக்கு மோசமான ஸ்டோரி லைன் மாதிரி இருக்குது. இந்த மேட்ச்சில் என்ன ரூமர் போகுதுன்னா, கோல்ட்பர்க் ரிட்டர்ன் ஆவார்னு சொல்கிறாங்க. கந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க் ஸ்டோரி லைன் தான் கோல்ட்பர்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்சாக இருக்க போகிறதா பேச்சு போகுது. கோல்ட்பர்க் ரிட்டர்ன் ஆகட்டும், ஆனால் கந்தரை பேட் மேக்காஃபே கூட தோக்க வைக்கவே கூடாது. அது கந்தருக்கு ரொம்ப பேடாக முடியும். கந்தரை மேட்ச் வின் பண்ண வச்சுட்டு கூட கோல்ட்பர்கை வர வைக்கலாம். மேட்ச் நடுவில் கீது கோல்ட்பர்க் திடீர்னு வந்துட்டு கந்தரை மேட்ச்சில் தோக்க வச்சா அது சுத்தமாக நல்லாவே இருக்காது. கந்தர் பேட் மெக்காஃபியை தோக்கடிச்சே ஆகணும். அடுத்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு டாமினிக் மிஸ்டீரியோ பென்டாவை ரெசல் பண்ண போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மேட்ச் தாண்டி தனியாக இன்னொரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. டாமினிக்கும் ஃபின்பாலருக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேல ஆகாமல் போயிருச்சு. பென்டாக்கும் சாட் கேபிளுக்கும் ஆகாமல் போயிருச்சு. இந்த மேட்ச்சில் எதாவது ட்விஸ்ட் இருக்கணும்னா ஃபின்பாலர் இல்லாட்டி சாட் கேபிள் வச்சு தான் இருக்கும். டாமினிக் ஹீலா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரியாக்ஷன் கொண்டு வராரு. பென்டாக்கு ஃபேஸாக ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரியாக்ஷன்ஸ் வருது. ரெண்டு பேரில் யார் வின் பண்ணாலும் WWE நல்ல ஸ்டோர் லைன் கொண்டு போக முடியும். டாமினிக் இப்போ தான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார், அதுக்குள்ளே தோக்க வைக்கணுமானு தான் WWE யோசிக்கணும். இன்னொன்று, பென்டா நல்லா ரெசல் பண்ணுறாரு. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகினா இன்னுமே அவரோட மேட்சஸ்லாம் வந்துட்டு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே சண்டை வர போகிற மாதிரி ரொம்ப நாளாக காட்டுறாங்க, ஆனால் இப்போ வர எதுவுமே நடக்கலை. பேக்லாஷ்லேயாச்சும் சண்டை ஆகுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க தான் போகுது இந்த மேட்ச்சில். அதை வச்சு தான் யார் வின்னர்னு டிசைட் ஆகும். அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபேட்டல் 4-way மேட்ச் நடக்க போகுது. ஜேக்கப் ஃபாட்டு, ட்ரூ மேக்கண்டயர், டேமியன் பிரிஸ்ட், LA நைட் ரெசல் பண்ண போகிறாங்க. இந்த 4 பேர் ரெசல்மேனியாவில் 2 மேட்சஸாக ரெசல் பண்ணாங்க. இப்போ எல்லாரும் ஒரே மேட்ச்சில் ரெசல் பண்ண போகிறாங்க சாம்பியன்ஷிப்புக்கு. LA நைட் இப்போ தான் தோத்தாரு, அதனால் அவரை உடனே சாம்பியன் ஆக்க மாட்டாங்கன்னு தோணுது. டேமியன் பிரிஸ்டையும் சாம்பியன் ஆக்கிறதால WWEக்கு நல்ல ஸ்டோரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்றா ஜேக்கப் ஃபாட்டு ரீட்டைன் பண்ணுவார், இல்லாட்டி ட்ரூ மேக்கண்டயர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாருன்னு தோணுது. மேக்கண்டயர் ரொம்ப நாளாக ஸ்டோரி லைனில் பெருசாக புஷ் கிடைக்காமல் இருக்கார். WWE சாம்பியன்ஷிப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் சான்ஸ் தர முடியலன்னு அட்லீஸ்ட் WWE மேக்கண்டயரை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பாவது வின் பண்ண வைக்கலாம். ஜேக்கப் ஃபாட்டோக்கும் சோலோக்கும் சண்டை ஆகும்னு பார்த்தா அந்த சண்டையும் எதுவும் ஆகிறதில்ல. அந்த சண்டை ஆகிறப்ப தான் ஃபாட்டு US சாம்பியன்ஷிப் தோப்பார்னு எனக்கு தோணுது. அப்படி சோலோ ஃபாட்டுக்கு சண்டை ஆகலைன்னா ஃபாட்டு US சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அடுத்து விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்க்கு லைரா வால்கேரியா, பெக்கி லிஞ்ச் ரெசல் பண்ண போகிறாங்க. விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார் விமன் ரெஸ்லர்ஸை அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க வச்சு சில மேட்சஸ் ரெசல் பண்ண வச்சாதான் ஆடியன்ஸாக அந்த சாம்பியன்ஷிப்பை பெருசாக பார்ப்பாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் பேருக்கு விமென்ஸ்க்குன்னு சாம்பியன்ஷிப்பாக வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. பெக்கி லிஞ்சை விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆக்கிட்டா நிறைய மேட்சஸ் டிஃபெண்ட் பண்ண வைக்கலாம். பெக்கி லிஞ்ச் பெய்லியை வேற அட்டாக் பண்ண தான் சொன்னாங்க. பெய்லி பேக்லாஷில் வருவாங்களான்னு பார்ப்போம். அப்படின்னா பெக்கி லிஞ்ச் எதை ஏமாற்றி வின் பண்ணிடுவாங்க. பெய்லி இன்கேஸ் ரிட்டர்ன் ஆனால் வல்கரியாவை வின் பண்ண வைக்கலாம், இல்லாட்டி பெக்கி சாம்பியன் ஆனதும் பெய்லி ரிட்டர்ன் ஆகலாம். செம ட்விஸ்ட் WWE வைக்கணும்னு நினச்சாங்கன்னா பெய்லியும் ஹீல் டர்ன் பண்ணிவிட்டு பெக்கி லிஞ்ச் பெய்லி சேர்ந்து ஒன்றா ஸ்டோர் லைன் கொண்டு போகலாம். இது டவுட்டு தான் நடக்கிறது, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும். WWE பேக்லாஷ் மேட்சஸில் என்னெல்லாம் ஆகலான்னு இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். ப்ரோ ரெஸ்லிங் கம்யூனிட்டியில் போகிற ரூமர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.